சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி சேர்க்கைக்கு வரவேற்கிறோம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. சென்னை மணடியைச் சேர்ந்த காளிகாம்பாள் கோயிலுடைய அர்ச்சகரான திரு கார்த்திக் முனுசாமி அப்படிங்கிறவர் கைது பண்ணப்பட்டிருக்கார். மக்களே, இவர் ஏன் கைது பண்ண மாட்டார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் டிவி ஆங்கராக இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் துன்புறுத்தல் புகார், இன்னொரு பக்கம் கருக்கலைப்பு புகார் அப்படின்னு 2-3 புகார் கொடுக்கப்படுது. அந்த புகார் அடிப்படையில் ஒரு 10 நாள் கழித்து இன்னைக்கு கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. மக்களே, இப்போது இந்த புகாருடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய சந்தேகங்கள் எழுகின்றன. இப்போ சந்தேகத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். சென்னையில் இருக்கக்கூடிய மண்ணடியைச் சேர்ந்த காளிகாம்பாள் கோவில் ரொம்ப ஃபேமஸான கோயில்னு சொல்லலாம். மக்களே, ஜெயலலிதா அவர்களுக்கு மிக மிக பிடித்த கோயில் அப்படிங்கிறதுனால அது ரொம்ப ஃபேமஸாக பிரசித்தி பெற்று போச்சு ஆக்சுவலாக. ஸோ இட் பிகேம் ஃபேமஸ் பை தட் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கோயிலுடைய அர்ச்சகரான திரு கார்த்திக் முனுசாமி, இவர் மீது ஒரு பெண் புகார் தராங்க. எப்போனா ஆல்மோஸ்ட் 10 days பேக் ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க இந்த விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில். அந்த பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாலிகிராமத்தில் தங்கியிருக்கக்கூடிய ஒரு டிவி ஆங்கர் நந்தினி அப்படிங்கிற பெயர். ஸோ இவங்க என்ன புகார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் முனுசாமி என்னை ஏமாற்றிட்டாருன்றது தான் புகாருடைய சாராம்சம். சரி மக்களே, இப்போ இந்த புகாரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம். ஏன்னா அந்த புகாரில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத தாண்டி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றது நம்ம முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு 23/5/2024 இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹைகோர்ட்டில் ஒரு ப்ரெஸ் மீட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசின விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக இவங்க, அதாவது இந்த டிவி ஆங்கர் 2 ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு ப்ரெஸ் மீட் 23/5, இன்னொரு ப்ரெஸ் மீட்டு நேற்று 27/5. 23/5 இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹைகோர்ட், 27/5 இன் ஃப்ரண்ட் ஆஃப் மகளிர் ஆணையம். இப்போ இந்த 2த்துக்கும் உள்ள வேறுபாடுகளும் வித்தியாசத்தையும் தாண்டி இந்த 2த்துக்கும் உள்ள மிகப்பெரிய குளறுபடிகள் தான் பார்க்க போகிறோம். இந்த குளறுபடிகளை வச்சு பார்க்குறப்போ இந்த புகாரே ஃபேக்கா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் எழுகிறது மக்களே. சரி மக்களே, ஃபஸ்ட்டு பார்த்துலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க 23/5ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க, அதாவது இவங்க ஒரு டிவி ஆங்கராக இருக்கிறாங்க, 30 வயது, சாலிகிராமத்தை தங்கியிருக்கிறாங்க. இவங்க அம்மா அப்பா கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கேருந்து மனசு ஒரு மாதிரி சேரலன்னு சொல்லிட்டு காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அங்கே உள்ள குருக்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த குருக்கள் தான் கார்த்திக் முனுசாமி அப்படிங்கிறாங்க. அந்த கோயிலில் 2-3 பேர் இவங்க சொல்கிறாங்க. கார்த்திக் முனுசாமி அப்படிங்கிறவர் இவங்க புகார் கொடுத்த நபர். இன்னொருத்தர் பேர் காளிதாஸ்னு பேர் சொல்கிறாங்க. அவர் யாருன்னா கார்த்திக் முனுசாமியோடைய சித்தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது காளிதாஸோடைய அஃபேர்னு ஒரு பெயர் சொல்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தால் ஜெயசித்ரா அப்படிங்கிற பெயர் சொல்கிறாங்க. அடுத்தது கார்த்திக் முனுசாமியுடைய சம்மந்தப்பட்ட ஒரு பெண்ணாக ஸ்வேதா அப்படிங்கிற பெண் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்வேதா அப்படிங்கிறவங்க யாருன்றதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் மக்களே. இப்போ இந்த 4-5 பேர் தான் அவங்க குறிப்பிடக்கூடிய முக்கியமான பெயர்களாக இருக்கின்றது அவங்களுடைய ப்ரெஸ் மீட்டில். இப்போ என்னென்னா, இவங்க போயிருக்காங்க, போனப்போ இவங்க மனசு சரியில்லை, நேரம் சரியில்லை, என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொன்னவொடனே அவங்க கார்த்திக் முனுசாமி பேச்சு கொடுத்ததாகவும், அப்போ அந்த சமயத்தில் அவங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு அப்படியே பேச்ச ஆரம்பித்ததாகவும், அப்போ நம்பர் பரிமாறிக்கிட்டதாகவும், அப்போ கார்த்திக் முனுசாமியை பொறுத்தளவுக்கு அவருக்கு மேரேஜ் ஆகிட்டுருக்கு, அதுக்கப்புறம் அவங்க டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வரைக்கும் கிடச்சிருக்கு அப்படின்னும், அதன் பிறகு நல்லா பேசினாருன்ற காரணத்தினால இவங்க ரொம்ப ஜெல் ஆகிட்டாங்க அவங்க கூட அப்படின்னும், ஒன்றா வெளியே போகிறது, ஒன்றா மாலுக்கு போகிறது, ஒன்றா ஏதாவது தேவைன்னா கூட்டு போய் அவங்க ஃபுல்லாக ரோம் அரவுண்ட் அப்படி இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஜூலை 3ஆம் தேதி திருமணம் ஆகியிருக்கு அவங்களுக்கு. திருமணமான பிறகு அவங்க ஒன்றா அப்பப்போ வாழ்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த வாழ்ந்ததின் காரணமாக இவங்க கன்சீவ் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கன்சீவ் ஆனதை கலைக்கிறதுக்காக முடிவு பண்ணப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த முடிவில் இது கார்த்திக் முனுசாமியோட முடிவு தான், இவங்களோட முடிவு இல்லை அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அபார்ஷன் பண்ண போயிட்டேன். அப்போ அபார்ஷன் கூட இவர் தான் என்னை ப்ரெஷர் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. அபார்ஷன் நடந்ததற்கு பிறகு கார்த்திக் முனுசாமி ரொம்ப பெருசாக டச் வச்சுக்கிறது கிடையாது, ரொம்ப அவையாக ஆரம்பிச்சிட்டாரு, என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன்னே தெரிஞ்சுது. ஸோ அதனால் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு தான் 23/5/2024 கொடுக்கப்பட்ட ப்ரெஸ் மீட்டில் சொன்ன வார்த்தைகள். அப்போ அங்கே இவர் கேட்குறாரு,
எங்கே அவர் ஆல்ரெடி மேரிட் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டவுடனே இல்லை தெரியும், அது வந்து டிவோர்ஸ் தான் இப்போ ஆக போகுதுன்னு தான் அதனால தான் நான் வந்து ஒன்றா நாங்கள் வந்து பழக ஆரம்பித்தோன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அபார்ஷன் பற்றி ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்டனே அதை பற்றி வேண்டாங்க, அதை பற்றிலாம் வேண்டாம், இப்போ நான் சொல்ல வந்து விருப்பமில்லை, ஐ எம் நாட் வெல் அப்படிங்கிறாங்க. சொல்லிவிட்டு மீடியா சப்போர்ட் வேணும், நிறைய மெரிட்டல் கால்ஸ்லாம் வர ஆரம்பிக்குதுன்றாங்க. ஸோ மெரிட்டல் கால்ஸ் யார் தராங்க கேட்குறாங்க பத்திரிக்கை கேட்குறப்போ, இல்லை எனக்கு வந்து இந்த சம்மந்தப்பட்டு தான் கொடுத்துட்ருக்குறாங்க. சரி என்னென்னு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி உனக்கு என்ன வேணும், பணம் தானே வேணும், வந்து வாங்கிட்டு போன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க இந்தம்மா. ஸோ எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு பணத்தில் அவசியம் இல்லை, எனக்கு நான் தனியாக போராடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அவன் வந்து புகார் கொடுத்து ஒரு வார காலம் ஆகிடுச்சு, இன்றைக்கி நான் ஏன் ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னால் இந்த ஹைகோர்ட்டில் இன்றைக்கி ஏபி அப்ளை பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் கிடச்சிது. ஸோ அதனால் நான் வந்து இன்டர்வியூன் போட வந்திருக்கேன், எனக்கு எந்த ஒரு வக்கீல் சப்போர்ட்டும் இல்லை. இந்த வார்த்தையை முக்கியமாக பார்க்கணும் மக்களே. நிறைய பேர் வெளியே என்ன சொல்கிறாங்கன்னா என் கண்ட்ரோலில் தான், அதாவது சில பேர் சொல்கிறாங்களாமா என் கண்ட்ரோலில் தான் வந்து அந்த டிவி ஆங்கர் இருக்கிறாங்க, அவங்க பேசுவே சொல்கிறாங்க, நந்தினி இருக்கிறாங்க, ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சொல்கிறதெல்லாம் செஞ்சுருவாங்க, நீங்கள் இவ்வளோ பணத்தை கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் வந்து வாபஸ் வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் அப்படியெல்லாம் பண்ணல, ரெடியாக இல்லை, ஏன்னா யார் கண்ட்ரோலும் இல்லை அப்படின்னு அந்த அம்மா வந்து வெளியே ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காங்க. 23/5/2024 மக்களே. ஜென்ரலாக இந்த மாதிரியான லாபி ஒன்று ஒரு பெண்ணை சுற்றி வருதுனாலே ஒன்று அந்த லாபியை அந்த பெண் கழட்டி விட்டுட்டு வேறு ஒரு லாபிக்குள்ளே போய் அவங்க செட் ஆகணும், இல்லைனால் அந்த லாபி உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லைன்றது நமக்கு இவ்வளோ கேஸ் பார்த்து நமக்கு நல்லாவே தெரியும் மக்களே. அப்போ அந்த லாபி யார், அப்போ யார் சொல்லி இவங்க போயிட்டு இன்டர்வியூன் போடுறாங்க. இன்டர்வியூன்னா கண்டிப்பாக ஹைகோர்ட்டில் போடுறதுக்கு ஒரு வக்கீல் வேணும். இப்போ யார் இதுக்கு செலவு பண்ணுறாங்க, இது நிறைய விஷயங்கள் இதுக்கு சந்தேகமாக இருக்கிறது இந்த விஷயத்தில். சரி இதை ஓரமாக வைக்கலாம் மக்களே, இதை நம்ம விசாரித்து பார்க்கலாம். செகண்ட் முக்கியமாக நேத்தி கொடுத்த ப்ரெஸ் மீட், அதாவது 23/5 கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு கோரை அவங்க கொண்டு வராமல் இருந்திருக்கிறாங்க. ஆனால் 27/5 கொடுத்த ப்ரெஸ் மீட் எங்கே கொடுத்துருக்காங்கனால் இட் இஸ் கிவன் இன் மகளிர் ஆணையத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ விமன் கமிஷனில் மகளிர் ஆணையத்தை வாசலில் வச்சு கொடுக்குறாங்க, எல்லா மீடியாவும் வந்திருக்கிறாங்க. அதில் முக்கியமாக ஒரு பர்டிகுலர் நியூஸ் சேனலில் வந்து தனியாக பேட்டி எடுக்கிறாங்க ஆஃப்டர் த ப்ரெஸ் மீட். அதில் அந்த அம்மா பேசின விஷயத்தை நான் சொல்கிற மக்கள், இதுதான் இங்கே ஆச்சரியத்தை கொடுத்தது நமக்கு. என்னென்னா அந்த அம்மா சொல்கிறாங்க June 3 மேரேஜ் ஆச்சு. அடுத்தது அந்த ஆங்கர் கேட்குறாப்புல எங்கெங்கே ஆச்சுன்றாரு. அதுக்கு அவங்க கூட ஒருத்தவங்க நின்றுக்கிட்டு அந்த மீடியாவை பார்க்காத மாதிரி பாபுலா பண்ணிக்கிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு கோயிலில் அப்படின்னு அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு எங்கே கல்யாணம் நடந்துச்சு கூடவா தெரியாமல் போயிடும், ஏன் பெண்ணை ஒருத்தவங்க எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் பார்க்குற நமக்கு ஈஸியாக தோண வைக்குது. ஸோ ஆமாம் கோயில் நடந்துச்சுங்க அப்படிங்கிறாங்க. எங்கெங்கன்னா காளிகாமா கோயில் தான் நடந்துச்சுங்க மேரேஜ் அப்படிங்கிறாங்க இந்த டிவி ஆங்கர். சரி மக்களே, இந்த பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். June 3 மேரேஜ் ஆச்சுன்றாங்க, June 5 அவர் பர்த்டே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, அடுத்தது நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணி கேட்டதுக்கு அந்த அம்மா தடுமாறி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இல்லை அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேரேஜ் ஆகலைன்னு சொன்னாருன்னு சொல்லிவிட்டு அடுத்தது பின்னில் அந்த அம்மா வந்து ஏற்றி விட்றாங்க. இல்லை டிவோர்ஸ்ன்னு சொல்லி அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க இருந்துக்கிட்டு இல்லைங்க டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு சொன்னாங்க, நான் அதை நம்பி ஏமாந்துட்டேன்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. செகண்ட் சந்தேகம். தேர்டு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் வந்து நைட்டு பூஜைக்கெலாம் என்னை கூப்பிட்டு போவார், நைட்டு பூஜைக்கு நான் போவேன், நைட்டில் இரவு பூஜை பார்க்குறப்ப நான் மெய்மறந்து அவரையே பார்த்துட்ருப்பேன், அப்போது எனக்கு வந்து ஹிப்னோடைஸ் பண்ணுற மாதிரி இதை பண்ணிவிட்டு எனக்கு ஏதோ கலந்து கொடுத்துட்டு என்னை வந்து என் சம்மந்தமே எனக்கு வந்து உடன்பாடெலாம் இல்லை, எனக்கு ஏதோ கலந்து கொடுத்துட்டு நான் மயக்க நிலையில் இருக்கிறப்போ என்னை செஞ்சுட்டாரு அப்படின்னு அந்த அம்மா ஒரு வார்த்தை விட்டாங்க. சரி மக்களே, இதையும் நம்ம பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம், அடுத்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம் அந்த விஷயத்தை. நான்காவது விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து விருப்பமே இல்லை அபார்ட் பண்ணுறதுக்கு, எந்த பொண்ணும் அபார்ஷன் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டா, ஆனால் என்னை கூட்டிகிட்டு போய் வடபழனி சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து என்னை அபார்ஷன் பண்ணார், அது அவர் தான் நிர்பந்தப்படுத்தினாருன்னு அடுத்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போது இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன அவங்க கோரை கொண்டு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 செக்ஷன் போடப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அது பாலியல் துன்புறுத்தல். அந்த பாலியல் துன்புறுத்தை ஆல்ட்ரு பண்ணதாகவும் ஒரு தகவல் வெளியாகுது. என்னென்னால் பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறத பாலியல் வன்புணர்வாக மாற்றிருக்காங்களாமா. ஸோ இவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இவங்களை வந்து அவர் வந்து உடலுறவு வச்சுக்கிட்டதாகவும், அது மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் கைகாலில் விழுந்து கெஞ்சினதாகவும் இந்த அம்மா சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு செக்ஷன் ஆல்ட்ரு பண்ணப்பட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு இப்போ வெளியே ஊடகங்களில். இது ஒன்று. அடுத்தது கருக்கலைப்பு.
ஸோ இந்த செக்ஷன்லாம் வந்து போடப்பட்டு 6 பிரிவின் கீழ் வழக்கு போடப்பட்டு இன்றைக்கி கார்த்திக் முனுசாமி வந்து ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிட்டு ஊடகத்தில் மக்களே. சரி மக்களே, இப்போ இவங்க சொன்ன விஷயத்தை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இவங்க சொல்கிற வார்த்தை, அதாவது எனக்கு ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, அதனால் நான் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டேன். அப்படி ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை உடனே மாற்றினாங்க. சரி, அதை கூட விட்டுலாமே. சரி, இப்போ கார்த்திக் முனுசாமின்றவர் திருமணமானவர் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, நான் அதை நம்பினேன்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. இதே இந்த அம்மா சொல்கிற பாஷையிலேயே அவங்களுடைய போக்கிலேயே உண்மை நம்ம எடுத்துக்கலாம் மக்களே. அடுத்த ஒரு வார்த்தை கேட்குறப்ப சொல்கிறாங்க, எங்கெங்கே மேரேஜ் ஆச்சு? இன் காளிகாம்பாள் டெம்பிள் அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கே நமக்கு என்ன ஏற்றுக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு டெம்பிள், அதாவது ஒரு கோயிலில் திருமணம் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் மாதிரி தான். அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு வடபழனி கோயில் திருமணம் பண்ணுவாங்க. அப்போ வடபழனி கோயில் திருமணம் பண்ணுறப்போ மணமகள் யார், மணமகன் யார், மணமகள் குடும்பத்தில் உள்ளவங்க யார், மணமகள் குடும்பத்தில் உள்ளவங்க யார், எத்தனை பேர் வருவாங்க, யார் யார் அங்கே இருப்பாங்க, இது எல்லாத்தையுமே தெளிவாக அந்த வெளியே ஒரு சீட் இருக்கும். அதில் தர்மகர்த்தா ஒருத்தர் இருப்பார். அவர் உட்காந்து மொத்தமாக எழுதி அதை வந்து ஃபில்லப் பண்ணி அதை கையில் வச்சுக்க சொல்லுவார். என்றைக்குன்னு ஒரு டேட்டு கொடுத்து ஒரு டோக்கன் நம்பர் கொடுப்பார். அந்த டோக்கன் நம்பர் படி நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல திருமணம் நடந்தேரும். அங்கே அந்த ஒரு உட்கார வச்சு ஹோமகுண்டம் வளர்ப்பாங்க. ஹோமகுண்டம் அதை சரி வடபழனி கோயிலை பார்த்தா அவங்க தெரிஞ்சிருக்கும் மக்களே, கிட்டத்தட்ட ஒரு பெரிய பில்லருக்கு நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க. என்னப்பா நம்பருன்னு கேட்டால் இதை டோக்கன் நம்பரான். இப்போ டோக்கன் நம்பர் 10 இருக்குன்னா அந்த 10ஆம் பில்லில் போய்னா அங்கே வந்து ஹோமகுண்டம் வச்சுருப்பாங்க. அந்த ஹோமகுண்டத்துக்குன்னு ஒரு பேமெண்ட் நீங்கள் பண்ணிடணும். அந்த ஹோமகுண்டத்தில் உட்காந்து ஐயர் உட்காந்துருப்பார், உட்காந்து பூஜை பண்ணுவார். அங்கே உட்காந்து மணமகளும் சுற்றி ஒரு 10 பேரோ 5 பேரோ உட்காந்து திருமணம் பண்ணி அங்கே தாலி கட்டிப்பாங்க. உடனே அங்கே ஃபோட்டோ எடுப்பாங்க. இது சம்பிரதாயம். இதுதான் வந்து வழக்கமாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் உங்கள் கோயிலில் மேரேஜ் பண்ணால். இப்போது காளிகாம்பாள் கோயில்லையும் இவங்க திருமணம் பண்ணுறதா இருக்குது அப்படின்னால் கார்த்திக் முனுசாமியும் இந்த டிவி ஆங்கரும் மேரேஜ் பண்ணுறதா இருந்திருக்குன்னு இவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் அது தர்மகர்த்தா இருந்திருப்பார். அவர்கிட்ட போய் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அங்கே வந்து கையெழுத்து வாங்குவாங்க, அங்கே நேம்ஸ் எழுதுவாங்க. அப்படி நேம்ஸ் எழுதுகிறப்ப தர்மகர்த்தா கார்த்திக் முனுசாமியா, அவருக்கு மேரேஜ் ஆகி குழந்தை இருக்கே, நீங்கள் எப்படி மேரேஜ் பண்ணுறீங்கன்ற வார்த்தை கேட்கவே இல்லையா? ஃபஸ்ட்டு கொஷின். 2வது கேள்வி, சரி அப்படி கேட்கலன்னு நம்ம எடுத்துக்கிட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்கனாலுமே கல்யாணம் பண்ணுறீங்கனாலுமே அந்த கல்யாணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் சேர்ந்துருக்கணும். இப்போ உங்கள் சைடில் யார் யார் வந்தாங்க, அவங்க சைடில் யார் வந்தாங்க, எல்லாத்தையுமே நீங்கள் டிஃபைன் பண்ணவும் இல்லை. சரி, எதுவுமே இல்லை, டிஃபைன் பண்ணல. சரி, இவங்க சொல்கிறபடி ஜூலை 3 மேரேஜ் ஆகிடுச்சு கோயில்னு வச்சுக்கலாம் மக்களே. மேரேஜ் ஆகிடுச்சினாலே அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இவங்க இருக்கக்கூடிய நல்லா தெளிவாக தெரியுது, கார்த்திக் முனுசாமி வேலை பார்க்குறது மணடியில் இருக்கக்கூடிய பாரிஸில் கோயில். இவருடைய வீடுன்னு சொல்லப்படுறது சுற்றி அந்த ஏரியாக்குள்ளே ஏதோ இடத்து சொல்கிறாங்க. இவங்க இருக்கிறது சாலி கிராமத்தில். அப்போது ஒன்று இவங்க கிளம்பி இவர் வீட்டுக்கு வரணும், இல்லை கார்த்திக் முனுசாமி கிளம்பி அந்த சாலிகிராம வீட்டில் போய் செட்டில் ஆகிருக்கணும். இது நடந்ததா? நடக்கவில்லை. ஏன் நடக்கலை? அடுத்து சந்தேகம் எழுகிறது. இப்போது இவங்க விருகம்பாக்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சு பார்க்குறப்போ இவங்க சாலிகிராமத்தான் இருந்திருக்கிறாங்கன்னு இவங்களே சொல்கிறாங்க. அப்போது கார்த்திக் முனுசாமி உங்க கூட வந்து இங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்தாரா அப்படிங்கிற ஒரு தெளிவும் அங்கே இல்லை. சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அடுத்த விஷயமாக இருக்கிறது. சரி மக்கள், அடுத்தது 3வது விஷயம். இவங்க சொல்கிறாங்க, நான் வந்து இரவு பூஜைக்கெல்லாம் நான் போவேன். அப்போ நான் மெய்மறந்து பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் நான் என்னை வந்து ஏதோ ஒன்று ஹிப்னோடைஸ் பண்ணி ஏதோ கலந்து கொடுத்து மயக்கமடைய வச்சு என்னை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது ஜூலை 3 கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னால் அப்போது இந்த டிவி ஆங்கர் பிகம்ஸ் த ஒய்ஃப் ஆஃப் கார்த்திக் முனுசாமி. இப்போது ஒய்ஃப் எதுக்கு ஹிப்னோடைஸ் பண்ணி ஏதோ கலந்து கொடுத்து ஏன் வந்து அவர் உடல் வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்கிறது. ஸோ ஒய்ஃபுனாலே ஆப்வியஸாக எல்லாமே பகிர்ந்துக்கிறது தான் அவங்க வந்து வராங்க. உடலுறவு கொள்றதுக்கு மட்டும் எதுக்கு ஹிப்னோடைஸ் பண்ணணும்? இவங்க ஏன் மெய்மறந்து உட்காந்து இரவு பூஜை உட்காந்து அவர் மெய்மறந்து பார்க்கணும்? எதுக்கு அவங்க எதாவது கலந்து கொடுக்கணும்? ஏன் அந்த மாதிரி பண்ணணும்? அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஏன் கையில் காலை உழுந்து வந்து கெஞ்சணும்? நான் தெரியாம மட்டும் ஏன் சொல்லணும்? இப்போ இதுவுமே சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிறது மக்களே. அடுத்து இந்த அம்மா சொல்கிறாங்க, நேத்தி அதாவது 23 கேட்கப்பட்டப்போ எங்கே அபார்ஷன் ஆச்சு அப்படின்றத பற்றி, அபார்ஷனை பற்றி ஒரு ரிப்போர்ட் கேட்டப்போ சொல்கிறாங்க, இல்லைங்க அதை பற்றி பேச வேண்டாம், நான் ரொம்ப வீக்காக டயர்டாக இருக்கேன், முடியல, ஐ எம் நாட் வெல் அப்படிங்கிறாங்க. அப்பொழுது இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க ஒரு இன்டர்வியூவில், அபார்ஷனுக்கு பிறகு ஹீ இஸ் கோயிங் அவே ஃப்ரம் மீ அப்படிங்கிறாங்க. அப்பொழுது
அப்போ என்னென்னா ஜூலை 3 திருமணம் ஆயிருக்கு இவங்க சொல்கிறபடி பார்த்தா. அதற்கு பிறகு இவங்க கூட கார்த்திக் முனுசாமி ஒன்றா இருக்கிறதுக்கு இதுக்கு கலந்து கொடுத்து எப்ரிடைஸ்லாம் பண்ணணுன்றது ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போது அபார்ஷன் ரீசெண்டாக தான் ஆயிருக்கு அப்படின்றது விஷயம் நீங்கள் சொல்கிறதபடி புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு பார்த்தால், அப்போது அபார்ஷனுக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்கனால் உங்கள்கிட்ட கன்சர்ன் கையெழுத்து வாங்குவாங்க. ஒரு மருத்துவமனையில் அபார்ஷன் பண்ணுறாங்கனால் ஒரு கன்சர்ன் கையெழுத்து வாங்குவாங்க. அந்த கன்சர்ன் கையெழுத்துன்றது சும்மா வாங்க மாட்டாங்க மக்களே. ஏன்னால் ஒரு குழந்தை அபார்ஷன்றது நாட் அ சிம்பிள் ஜோக். கைனகாலஜிஸ்ட் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு கணவன் மனைவி தானான்னு ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மனைவி தனியாக வந்து கைனகாலஜிஸ்ட் பேசுவாங்க. தே வில் ட்ரை டு இம்போஸ் இன் சச் வே தட் ஆனால் அபார்ஷன் பண்ணாதீங்க, குழந்தைய வளர்த்துடுங்க, அபார்ஷன் பண்ணால் உடம்பு கெட்டு போயிடும், நிறைய அவங்க வந்து அதை அட்வைஸ் பண்ணுவாங்க. அது கணவன் மனைவி சேர்த்து வச்சு ஒரு வார்த்தை பேசுவாங்க, கணவனை அமுச்சிடுவாங்க வெளியே, மனைவி கூட ஒரு வாட்டி பேசுவாங்க. இதனால் எவ்வளோ உடம்பு வந்து கஷ்டம் ஏற்படும், எவ்வளோ ரத்தப்போக்கு ஏற்படும், எவ்வளோ வீக் ஆவீங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க அந்த அம்மா. ஸோ கைனகாலஜிஸ்ட் வந்து முடிந்த அளவுக்கு அபார்ஷன் வேண்டாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஏன் குழந்தை பெற்றுக்க மாட்டேங்கிறேன், என்ன காரணம், ஏன் அபார்ஷன் பண்ணணும்னு சொல்கிற, எல்லாத்தையுமே அவங்க கேட்பாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு கன்சர்ன்ட் பை தி அந்த சோ கால்டு ஊம்பை யார் கேரி பண்ணுறாங்களோ அந்த பெண்கிட்ட கன்சென்ட் வாங்கினதுக்கு பிறகு தான் அபார்ஷனுக்கு ஒத்தே போவாங்க ஹாஸ்பிட்டல்ஸுமே. இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ ப்ராக்ரஸ், இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அபார்ஷன் பண்ணுறதுல. அப்போது இதை எப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. உங்களுக்கு பிடிக்காமல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அங்கே நீங்கள் சொல்லியிருக்கலாமே. ஏன் மக்கள் இன்னொரு விஷயம் பாருங்களேன், அதாவது இவங்க சொல்கிறபடி மயக்க மருந்து கொடுத்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது உண்மையாக இருந்தால் அன்றைக்கி அங்கேருந்தே நீங்கள் 100க்கு ஃபோன் பண்ணியிருக்கலாமே நைட்டே, மயக்க தெரிஞ்சதுக்கு பிறகு இது மாதிரி என்ன பண்ணுறேன்னு சொல்லியிருந்துருக்கலாமே. எப்போ ஏன் விட்டீங்க நீங்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அப்புறம் அபார்ஷன் சமயத்தில் ஏன் நீங்கள் விட்டீங்கன்றது கேள்வி இருக்கிறது. இவ்வளவு ப்ராக்ரஸும் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ சொல்கிறாங்க அவங்க அபார்ஷன் பண்ணதுக்கப்புறம் சரியாக பேசுகிறதில்ல அப்படின்ற வார்த்தை. அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து நான் ஏமாற்றப்பட்டேன்னு தெரியுதுன்னு வார்த்தை சொல்கிறாங்க. இது எப்போது 23/5. இப்போ 27/5 அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு கேரக்டர் சொல்கிறாங்க. அந்த கேரக்டர் பேர் வந்து ஸ்வேதா. ஸ்வேதான்றவங்க யாருப்பா அப்படின்னு கேட்டால் அவங்க ஆல்ரெடி திருமணமானவங்க கணவர் இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கும் கார்த்திக் முனுசாமிக்கும் February 6 ஒரு மேரேஜ் நடந்திருக்கான். ஸோ ஸ்வேதா அவர்களுக்கு பிறந்த 2வது குழந்தை கார்த்திக் முனுசாமி குழந்தை அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இது ஸ்வேதாவுடைய கணவருக்கும் தெரியும்னு சொல்கிறாங்க. இது என்னென்னு கோரேன்னு புரியவே இல்லை இந்த இடத்துல மக்களே. எப்படி வந்து கணவன் மனைவியாக ஸ்வேதாவும் கணவர் வாழ்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் கார்த்திக் முனுசாமி எப்படி அவங்க செகண்ட் மேரேஜ் அவங்க பண்ண முடியும், February 6 எப்படி பண்ண முடியும்? அண்ட் இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ February 6 இப்போ தான் போயிருக்கு. இப்போது செகண்ட் மேரேஜாக ஸ்வேதா வந்து கார்த்திக் முனுசாமி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எப்படி அதுக்குள்ளே குழந்தை பிறந்துச்சு அவங்களுக்கு, எந்த வருஷம்? இப்போது இவங்க சொல்கிறபடி 2023 வருஷமாக இருந்ததுனால் 2023 வருஷம் February 6 வந்து கார்த்திக் முனுசாமி ஸ்வேதா மேரேஜ் பண்ணிருக்காங்கனால் ஜூலை 3 எப்படி இந்த பொண்ணை ஒரு மேரேஜ் பண்ணுறதுக்கு விட்டுருப்பாங்க அவங்க, ஸ்வேதா அப்படி விட்டுருக்க முடியும் அப்படின்ட்டு அடுத்த கேள்வி இருக்கிறது. இல்லை February 2024 தான் அவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னால் அப்போ எப்படி அதுக்குள்ளே செகண்டாக பிறக்கூடிய குழந்தை கார்த்திக்கு பிறந்த குழந்தைன்னு எப்படிங்க சொல்கிறீங்க? இது எல்லாமே மிகப்பெரிய குழப்பமாகத்தான் இருக்கிறது மக்களே. இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு இவ்வளோ சந்தேகங்கள் இந்த வழக்கில் இருக்குது. இப்போது இந்த சந்தேகத்தெல்லாம் வந்து நம்ம ஒரு லைனில் கொண்டு வர பார்க்குறோம் மக்களே. என்ன நடந்துச்சு இந்த விஷயத்தில் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இது சம் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ன்னு தெளிவாக தெரியுது. அதாவது உங்களுக்கு இந்த வழக்கில் எப்படி காவல்துறை வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இந்த கார்த்திக் முனுசாமி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதே இங்கே ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுக்குன்னு தான் சொல்லணும். ஏமா நீங்கள் இத்தனை நாள் குடும்பமாக வாழ்ந்துருக்கிறீங்க, இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தாலே இவ்வளோ விஷயம் இருக்குது. மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, மேரேஜ் பண்ணக்கப்புறம் எதுக்கு மேரேஜ் பண்ணவங்களும் எதுக்குமா வசிய மருந்து கொடுத்துலாம் வந்து உடல் உறுக்கணுன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஒரு கன்சென்ட் லெட்டர் இல்லாமல் கையெழுத்து போடாமல் கன்சென்ட் கையெழுத்து போட்டாலே நீங்கள் புதுசாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்புறம் வற்புறுத்துறாங்கன்ற ஒரு வாதத்தை எப்படி நீங்கள் வந்து வெளியே முன்வைக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் மாற்றி பேசினா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எப்படிமா வந்து எஃப்ஐஆர் போட்டு நாங்கள் வந்து ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி காவல்துறை கேட்டு இருக்க வேண்டும். எப்படி இந்த மாதிரி வழக்கில் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்து ஒரு கார்த்திக் முனுசாமின்ற அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றது தெரில மக்களே. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 23/5 அந்த அம்மா வந்து
ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறப்ப சொல்கிறாங்க, ஷீ இஸ் எம்ஃபசைசிங் அண்ட் கான்சன்ட்ரேட்டிங் மோர் ஆன் அ பர்சன் கால்டு காளிதாஸ். காளிதாஸ் யாருன்னு பார்த்தால் கார்த்திக் முனுசாமியோட சித்தப்பா. இப்போ இந்த காளிதாஸ் ஏன் இன்னும் வேலை பார்த்துருக்காரு, காளிதாஸ் ஏன் இன்னும் கோயிலில் வேலை பார்த்துட்ருக்காரு, காளிதாஸை ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணவே இல்லை அப்படின்றத ரொம்ப மையப்படுத்தி நம்ம பேசிகிட்டு இருக்கிறாங்க. காளிதாஸை முதல்ல ஏன் அரெஸ்ட் பண்ணணும்? அவர் உங்களை ஏதாவது கெடுத்தாரா? நீங்கள் சொல்கிறபடி பாஷையில் பார்த்தா இப்போ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வித் கார்த்திக் முனுசாமி. இப்போ காளிதாஸை ஏன் இங்கே முன் வச்சு பேசுகிறாங்க அப்படின்றத பார்க்குறப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு 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 ரேடியஸில் கொண்டு வந்து பார்த்தா மக்களே, இது கம்ப்ளீட்டாக ஏதோ ஈகோ கிளாஷாக தெரியுது. ஒரு பக்கா ஈகோ கிளாஷு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க. எல்லாமே ஸ்மூத்தாக போகிற வரைக்கும் ஸ்மூத்தாக அந்த அம்மாவுக்கு போயிட்டு இருந்திருக்கு. ஏதோ ஒரு ஸ்மூத்னஸ் குறைஞ்சி ஹார்ட்னஸ் ஆனவுடனே இவங்க ஈகோ கிளாஷில் நீ என்கிட்ட பேச மாட்டியா, அவன் என்ன பண்ணுறேன் பாரு, அவ்வளோதுக்கு போடுறேன் பாரு, ஒரு அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன் பாரு, நான் ஒரு பெண் என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்ற ஈகோயிஸ்டிக்காக இந்த வேலையை பார்த்துருக்குறாங்களா? இதற்கு ஏன் காவல்துறை துணை போகிறாங்க? இப்படி எல்லாத்துக்கும் காவல்துறை வந்து ஒரு பெண்ணுடைய ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஜஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் அ விமன் அப்படிங்கிற ஒரே ஒரு சிம்பத்தைசிங் மெட்டீரியலை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க என்ன வேணாலும் வெளியே வந்து பேச முடியும், அந்த பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி நடவடிக்கை காவல்துறை எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா? இது எல்லாமே வந்து சந்தேகத்தையும் கேள்விக்குறியும் ஏற்படுத்துகிறது மக்களே. அப்போ யார் வேணா என்ன வேணா ஒரு பெண் வந்து அவங்க போய் ஒருத்தவங்க கூட பிடிச்சா வாழலாம். எப்பவுமே ஒரு வார்த்தை நம்ம ஊரில் சொல்லுவாங்க மக்களே, ஊசி வழி விடாமல் நூல் நுழையாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் ஒரு அக்செப்டன்ஸ் கொடுக்காம எந்த இடத்துலையுமே ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணவும் முடியாது. ஒரு ஆண் ஒரு குறிப்பிட்ட அளவு நோக்கி அட்வான்ஸ் ஆகவும் முடியாது. இப்போ இது எல்லாத்துக்குமே அந்த டிவி ஆங்கரான பெண் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே அவங்க கூட வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் அவங்க கண்டினியூ பண்ண வச்சுட்டு கடைசியில் வந்து எல்லாப்படியும் தூக்கி மொத்தமாக அந்த கார்த்திக் முனுசாமி மேலே போட்டு அரெஸ்ட் பண்ணுங்க வெளியே வந்து பேசினால் இதனை காவல்துறையும் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போடுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு இங்கே புரியாத புதிராக இருக்கிறது. அடல்ட்ரின்ற செக்ஷன் தூக்கப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்டால். அப்போ இதில் அடல்ட்ரியும் உள்ளே வராது. ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ன்னு இருக்கிறப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஈகோ இருக்கிறப்போ அந்த ஈகோவை தீர்த்து கொள்வதற்காக நீ என்கிட்ட பேச மாட்டியா, நான் உனக்கு உள்ளதுக்கு போடுறேன் பாரு அப்படின்னு ஒரு பெண் வந்துட்டாங்கனால் அதுக்கு ஏன் காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க? ஏம்மா இதெல்லாம் அவங்க தனிப்பட்ட பிரச்சனை, சட்டப்படி ஒன்றுமே இங்கே இல்லை, கிளம்புன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லவில்லை? இதில் வேறு அந்த அம்மா வந்து 23 சொல்கிறாங்க கார்த்திக் முனுசாமியை காப்பாற்றுவது யாருன்னு பார்த்தால் அறநிலையத்துறை அமைச்சராக சேகர்பாபுன்றாங்க. அவர் எங்கேருந்து வந்தார் சீலன்னு தெரில. இப்போ நேற்று கேட்டால் இல்லை சேகர்பாபு இருக்கலாம்னு எனக்கு நினச்சி இப்போ அதை பற்றி நான் பேசலைன்றாங்க. அப்போ ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பெண் நினைத்தால் இந்த பெண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு புகாரை முன்வைக்கிறாங்கன்னா அவன் சுற்றி ஒரு லாபி ஃபார்ம் ஆகிடுது, ஒரு கூட்டம் வந்துடுது, சப்போர்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு யூனிட்டே வந்து இறங்கிடுது. இந்த இடத்துல கார்த்திக் முனுசாமி அப்படிங்கிற நபரை இந்த அளவுக்கு கார்னர் பண்ணுறாங்க, அவங்க குடும்பத்தை கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ளும் விதமாக இருக்க முடியும்? இதை தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தெளிவாக சொல்கிறாங்க. எப்பா நீங்கள் வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸாகவே இருந்தாலும் அதில் டிவோர்ஸ் கேஸ் கொடுத்த உடனே வந்து உப்புக்கு சப்பான் துணைக்கு வந்து தேர்ன மாதிரி கொத்தமல்லி கருவேப்பிலை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் கேஸ் வந்து பெண் கொடுக்குறாங்க அப்படின்னால் அந்த பெண்ணு கூட சேர்ந்தே 2 கேஸை கொடுத்துருவாங்க. டு மேக் இட் எ கிரிமினல் அஃபென்ஸ் தே ஆட் டவுரி கேஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ். இதனை அக்செப்ட் பண்ணாதீங்க அன்லெஸ் அண்ட் அன்டில் தேர் இஸ் a ஸ்ட்ராங் எவிடன்ஸ் ஆன் இட் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு டிவோர்ஸ் கேஸையே இந்த அளவுக்கு நுணுக்கமாக பார்க்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்கனால் ஒரு பெண் நினைச்சா அவங்க பெண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக இஷ்டத்துக்கும் ஒரு ஆண் மேலே கேஸ் போட்டுற முடியும். அதுக்கு வேறு வழி இல்லாமல் காவல்துறை என்னப்பா ரொம்ப லப்சராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்து அந்த நபர் அதுக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க அப்படின்னால் அப்போ இங்கே ஆண்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது? ஆண்களுக்கு பாதுகாப்பே இல்லையே இந்த இடத்துல. அப்போ இந்த மாதிரி பல வழக்குகளில் பாதிக்கப்படக்கூடிய ஆண்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க கார்த்திக் முனுசாமி வந்து ஒரு விமனைசரு, அவர் வந்து ஆல்ரெடி ஸ்வேதா அப்படிங்கிற பொண்ணு 2வது திருமணம் பண்ணியிருக்காரு, செகண்டாக பிறந்த குழந்தை அவருக்கு பிறந்த குழந்தை, இது அவங்க ஹஸ்பண்டுக்கும் தெரியும் அப்படின்ற என்ன மாதிரியான லாஜிக்கே இங்கே இடிக்குதுங்களேன்ற கேள்வி இருக்கிறது. இப்படிலாம் ஓப்பனாக வந்து அந்த புகார் இது இருக்கா நமக்கு தெரியாது மக்கள். ஏன்னா ப்ரெஸ் மீட் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ இது எவ்வளோ ஒரு அப்சர்டான ஒரு வாதமாக இருக்கிறது. இந்த வாதத்தை ஏன் காவல்துறை என்டர்டெயின் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியல மக்களே. இப்போ என்ன தெளிவாக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் பாருங்க, ஒரு படத்தில் சொல்லுவாங்க
சட்டம் பெண்களுக்கு சாதகமானதுன்பாங்க. அப்போ ஆண்களுக்கு பாதகமானது அப்படின்னு தான் எடுத்துக்க முடியுது. அப்போ எல்லா சட்டங்கள்லாம் பெண்களுக்கு மட்டும் சாதகமானதாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குனால் அப்போ ஆண்களுக்கும் தனி நாடு அமைச்சு தான் போய் ஆகணும். அப்போ யாரும் திருமணம் பண்ணக்கூடாது, நோ ரிலேஷன்ஷிப், நத்திங். அவங்க தேவைன்னா போது தே கேன் கோ டு எனி செக்ஸ் ஒர்க்கர்ஸ், அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடணுமா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது இந்த இடத்துல. சட்டம் கூட பெண்களுக்கு சாதகமாக தான் நடந்துக்கும் அப்படின்னால் அப்போ ஆண்களுக்கு யார் சாதகமாக இருக்க முடியும், தப்பே பண்ணலனால் அப்படிங்கிற கேள்வி இங்கே இருக்கிறது. நிச்சயமாக இந்த வழக்கு ஹைகோர்ட்டுக்கு சப்போஸ் பெயிலுக்கு மூவ் பண்ணுறாங்கனால் வித் ரெஸ்பெக்ட் டு த மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் ஹைகோர்ட் கேள்வி கேட்டால் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல காவல்துறை இருக்கிறது. இப்போ இந்த அம்மாவுடைய 2 ப்ரெஸ் மீட்டை வச்சு பார்த்தாலே இவ்வளவு கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்குது. அப்படின்றப்போ அந்த எஃப்ஐஆர் அவர்மெண்ட்ஸை படித்து பார்த்தாலோ உள்ளே இறங்கி விசாரித்து பார்த்தாலோ எல்லாமே இட் வில் பி எ கம்ப்ளீட் கான்ஸ்பிரசி தியரியாக இருக்குது. அப்படின்னால் இப்போ இந்த இடத்துல ஹைகோர்ட்டில் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தால் ஆப்வியஸ்லி போலீஸ் தான் வருவாங்க. இப்போ ஹைகோர்ட் இந்த இடத்துல எப்படிங்க இந்த மாதிரி வழக்கில் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஆப்வியஸ்லி த ஆன்சரபிள் பர்சன் இஸ் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல மக்களே காவல்துறை. அண்ட் இந்த மாதிரியான ஒரு வழக்குகளில் பெண்களுக்கு சாதகமாக தான் சட்டம் நடந்துக்கும் அப்படின்னால் அப்போ ஆண்களுக்கு என்னங்க பாதுகாப்பு இருக்குன்ற கேள்வியும் இங்கே முன்வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி சேர்க்கைக்கு வரவேற்கிறோம்.